ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு பொண்ணு பூச்செடி வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு கைக்கு நல்லா வளரும் பார்த்தீங்களா. வெட்டி விட்டாங்க, ஆனால் வளருது. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. வெட்டி விட்ருக்காங்க, ஆனால் வளருதுக்கிட்டு. அதையும் வெட்டி வெட்டி விட்றாங்க, ஆனால் அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாருங்க. இது எதுக்கு இந்த பதிவுனா, எனக்கு இப்படி வளர்க்க ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு இப்படி வளர்ந்ததே கிடையாது. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெட்டி விட்ருப்பாருங்க பார்த்தீங்களா. தெரியுதா, இவ்வளோ வெட்டி விட்ருப்பாருங்க. கேமரா கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்களேன், எப்படி கொத்து கொத்தா உங்களுக்கு பூ மொட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. கொத்து கொத்தாக வருதுங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்க்கத்தான் நேரம் இருக்காது, பாவம். வேலைக்கு போகிற பொண்ணு டக்கு டக்குன்னு காலையில் எழுந்திரிக்கும், சமைக்கும். அண்ணனும் கிளம்பிடுவார், அந்த பொண்ணும் கிளம்பிடுவாங்க. நல்லா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு இதுக்காக உரம் கூட போடாது. இங்கே இருங்களேன், இந்த முட்டை தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் அந்த பொண்ணு போடும். இந்த முட்டை தோலுக்கு அவ்வளோ பவரா, இல்லை அந்த பொண்ணோட கை ராசியா என்னன்னு தெரில. நீங்களே பாருங்களேன் எப்படி வெட்டி விட்ருக்காங்கன்னு. ஆனால் 2 நாள் வருது. அப்புறம் அந்த செடி சாஞ்சிட்டே போச்சா, அப்புறம் நான் தான் இங்கே பாருங்க, இந்தா தெரியுதுங்களா, இந்த பாப்பாவோட ரிப்பன் ஒன்று பழைய ரிப்பன் கிடந்துச்சு, அதை எடுத்து இப்படி கட்டி விட்டேன். அந்த பொண்ணோட கை ராசிங்க நல்லா வளருது. இந்த கத்தலையுமே பாருங்களேன், ஒன்றுமே பண்ணலை, இப்படி வளர்ந்துருங்க. சும்மா ஒரு 2 இலை உள்ள ஒரு செடியை தான் கொடுத்தாங்க, அதைத்தான் நட்டிருக்கோம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. அதில் ஒருத்தர் பிடுங்கி நல்லா பிடுங்காமல், அதை எப்படின்னா நல்லா ப்ராப்பராக பிடுங்கணும். அவங்க அப்படி பிடுங்காமல் என்ன பண்ணிட்டாங்க, 1 2 பிடுங்கி ஒரு செடி வந்துருச்சு, வெளியிலே வந்துருச்சு. சரி, நீ அது வராதுன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு அதை வச்சுச்சு. ஆனால் வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய செடியாக நிற்கிது பார்த்தீங்களா. உண்மையிலே அந்த பொண்ணு கை ராசி தானே, சொல்லுங்கள். சரி, நானும் இதே மாதிரி ரோஜா செடி வச்சிடவா. நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் ரோஜா செடி வச்சிருவேன். எனக்கு உடம்பு சரியாகட்டும், நான் வச்சிடுறேன். உறவுகளே, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வைப்பேன். நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் நடக்க முடியிறப்போ போய் நடந்து போய் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். பார்த்தீங்களா, இது பாருங்கள், இது என்ன செடின்னு சொல்லுங்கள். இது ஒரு செடி தான், இதில் பூ பூக்குது. பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், இதில் அடிக்க ஒரு தடவை பூ பூக்குது. என்ன செடின்னு தெரியலை, வச்சவங்களுக்கும் தெரியலை, ஆனால் அதில் ஒரு பூ பூக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து பால்ஜம் அப்படின்னு சொன்னாங்க, பால்ஜம் பூ அப்படி சொன்னாங்க. நல்லது. பூத்துச்சு, 2 கூட பூத்துச்சு. அந்த கத்தாழை தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதை சொன்னல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, கத்தாழை பிடிங்கிட்டு போனான்னு. அந்த பிடிங்கிட்டு வந்த கத்தாழை தான் இது. இதுவும் பாருங்களேன் எவ்வளோ வேகமாக வளர்ந்துருச்சுன்னா. அந்த பொண்ணு கைக்கு அவ்வளோ நல்லா வளருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சொல்லுங்கள், நம்ம வீட்லேயும் ரோஜா செடி வச்சிடலாம்.